அந்த வில்வித்தை வீரரை பார்த்தாரு. என்னப்பா வேணும்னு கேட்ட உடனே, ஐயா, நான் தான் உலகத்தினுடைய மிகச்சிறந்த வில்வித்தை வீரன், போட்டியில் ஜெயிச்சு பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னொன்னே அந்த துறவியும் மனசு முழுக்க சந்தோஷத்தோட அவர் ஆசீர்வாதம் பண்ணார். அடுத்து அந்த வீரர் துறவிக்கிட்ட கேட்டார், ஐயா, அந்த மூளையில் ஒரு வில்லும் அம்பும் இருக்கே, அது யாருதுன்னொன்னே, என்னது தான்ப்பா, நானும் வில்வித்தை வீரன் தான் அப்படின்னு அந்த துறவி சொன்ன உடனே இந்த வில்வித்தை வீரருக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன கர்வம், நம்மளை விட அந்த துறவி மிகப்பெரிய வில்வித்தை வீரராவா இருக்க போகிறாருன்ட்டு, ஐயா, நீங்கள் ஏன் கூட வில்வித்தையில் போட்டி போட முடியுமான்னு கேட்டார். அந்த துறவி ஒன்றுமே சொல்லலை, மௌனமாக இருந்தார். இப்போ வீரர் 2வது தடவையும் கேட்டார், ஐயா, நீங்கள் ஏன் கூட வில்வித்தையில் போட்டி போட்டு என்னை ஜெயிக்க முடியுமான்னொன்னே அந்த துறவி மௌனமாக சிரிச்சுக்கிட்டே ஒத்துக்கிட்டார். அடுத்து துறவி சொன்னார், 3 தடவை போட்டி நடக்கும், 3 இடத்துல போட்டி நடக்கும், உன்னால் கலந்துக்க முடியுமான்னொன்னே அந்த வில்வித்தை வீரரும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் ஜெயிச்சிட்டோம், இந்த துறவியை ஜெயிக்க முடியாதான்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன கர்வத்தோட ஒத்துக்கிட்டாரு. 2 பேரும்